ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு ஒரு அமைச்சரை போல் செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டிய நிலையில் அவர் நடுநிலையோடு தான் செயல்படுகிறார் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கருமேனியன் நம்பியார் திட்டத்தை பத்தி பேசுறேன். அப்ப நான் குறிப்பிடுறேன், அண்ணன் கேபி முனுசாமி அவர்கள் அதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அதற்கு மீண்டும் சட்டப்பேரவைத் தலைவர் பதிலளிக்கிறார். நான் தான் குறிக்கிட்டேன், இது புனிதமான நாற்காலி, இதில் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். இதுக்கு அமைச்சர் பதில் சொன்னா பரவாயில்ல, நீங்க பதில் சொல்றது எந்த விதத்தில் சரியா இருக்குன்னு சொன்னா இல்ல நான் அந்த பகுதியை சேர்ந்தவன், அந்த தொகுதியை சேர்ந்தவன் அப்படின்னு பதில் சொல்றாரு. அப்படி என்றால் அவர் ஆளுங்கட்சி வரிசையில் இருந்து அமர்ந்துதான் சொல்ல முடியுமே ஒழிய அந்த ஆசனத்தில் இருந்து ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் பேசுகின்ற பொழுது மறுத்து பேசுவது ஏற்புடையதல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஜனநாயக கொள்கைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். மற்றவர்கள் மனம் வருந்தாத அளவில் தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்பவர். நேர்மையாக கருத்துக்களை ஆணித்தரமாக முன்வைக்கக்கூடிய பண்பு கொண்டவர். அவரது நடுநிலையோடு நிற்கக்கூடிய நேர்மை திறனும் அனைவரிடமும் சிரித்த முகத்தோடு பழகக்கூடிய பாங்கும் என்னை கவர்ந்த காரணத்தால் தான் அவரை பதவிக்கு நான் முன்மொழிந்தேன். ஆசிரியராக இருந்து அரசியலுக்கு வந்தவர் நம்முடைய மாண்புமிகு அப்பா அவர்கள். கனிவானவர், ஆனால் அதே நேரத்தில் கண்டிப்பானவர். தொடர்ந்து முக்கிய செய்திகள் சிலவற்றை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சமூக நலத்திட்டங்கள் சமூக மாற்றத்திற்காக கொண்டு வரப்பட்டதா அல்லது வாக்கு வங்கிக்காக கொண்டு வரப்பட்டதா என சட்டப்பேரவையில் அதிமுக திமுக இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதிமுக உறுப்பினர் கேபி முனுசாமி பேசும்போது மகளிர் உரிமை தொகை திட்டம் வாக்கு வங்கிக்காக கொண்டு வரப்பட்டதா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் காலை உணவு திட்டம், இலங்கை தமிழர்களுக்கான திட்டங்களும் வாக்கு வங்கிக்காக கொண்டு வரப்பட்டதா என்று பதில் கேள்வி எழுப்பினார். அதைத் தொடர்ந்து மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தியது யார் என்பதில் முதல்வருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே வாக்குவாதம் நடந்தது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.